இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சம்மர்ல வீட்லயே விளையாடுற விளையாட்டு தான் சுட்டீஸ் விளையாட போறோம். வாங்க சுட்டீஸ் அந்த விளையாட்டை எப்படி விளையாடுறது பார்க்கலாம். சுட்டீஸ் நம்ம இன்னைக்கு தொடப்பு குச்சியை வச்சு நம்ம விளையாட போறோம். வாங்க எப்படி விளையாடுறது பார்க்கலாம். சுட்டீஸ் இந்த தொடப்பு குச்சியை வச்சு தான் நம்ம இப்போ விளையாட போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் தொடப்பு குச்சியில் பெருசாக இந்த மாதிரி உடச்சிக்கோங்க. அப்புறம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஒரே அளவில் ஒரு 10 குச்சி உடச்சிக்கோங்க சுட்டீஸ். இந்த பெரிய குச்சிக்கு வந்து 100 பாயிண்ட்டு, இந்த சின்ன சின்ன ஒரு குச்சிக்கு 10 பாயிண்ட்டு. இது மொத்தமாக இந்த சேர்த்தா இது 100 பாயிண்ட் சுட்டீஸ். இதுக்கு மொத்தமாகவே 100 பாயிண்ட் இருந்ததுனால இது ரெண்டுத்தையுமே நம்ம சேர்த்தா 200 பாயிண்ட்டு. வாங்க சுட்டீஸ் இப்போ நம்ம இதை எப்படி விளையாடுதுன்னு பார்க்கலாம். சுட்டீஸ் தனித்தனியாக இருக்க குச்சி நம்ம எடுத்துடலாம். இப்போ தனித்தனியாக இருக்கிற குச்சி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ இதில் இப்போ ஒட்டிகிட்டு இருக்கிறத நம்ம தனித்தனியாக வச்சு எடுத்த இந்த குச்சியை இப்போ நம்ம வச்சு இந்த குச்சியை வச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்க சுட்டீஸ், நம்ம எல்லா குச்சியுமே இப்போ எடுத்தாச்சு. பாருங்க சுட்டீஸ், நான் வின் பண்ணிட்டேன். நான் 200 பாயிண்ட் வின் பண்ணிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி சம்மர் டைமில் வீட்டுக்குள்ளே இருந்து இந்த மாதிரி ஜாலியாக விளையாடுங்க சுட்டீஸ். சுட்டீஸ் நம்ம இப்போ குச்சி போட்டுக்கலாம். சுட்டீஸ், நான் ஜாலியா வின் பண்ணிட்டேன். நீங்களும் உங்க வீட்டுல விளையாடி பாருங்க சுட்டீஸ். ரொம்ப சூப்பரா இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட கட்டுத்தாங்க. நல்லா இருக்கும் சுட்டீஸ். இதுக்கு சுட்டீஸ், நாம வேற ஒரு வீடியோல இன்னொரு விளையாட்டு பார்க்கலாம் சுட்டீஸ். பாய். எங்க சுட்டீஸ் அஃபிஷியல் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய். ஹாய் சுட்டீஸ். இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாட போறோம்னா 90s கிட்ஸ் விளையாட்டுனா விளையாட போறோம். வாங்க அது எப்படி விளையாடுறது பார்க்கலாம். ஆமா சுட்டீஸ், நம்ம இப்ப 90s கிட்ஸ் விளையாட்டு தான் சுட்டீஸ் விளையாட போறோம். சுட்டீஸ், நம்ம அந்த எப்படி விளையாட போறோம்னா புளியாங்கொட்டையை தான் சுட்டீஸ் விளையாட போறோம். புளியாங்கொட்டையை வச்சு தான். உங்ககிட்ட புளியாங்கொட்டை இல்லைன்னா நீங்க கல்ல கூட வச்சு விளையாடலாம் சுட்டீஸ். வாங்க புளியாங்கொட்டையை எப்படி வச்சு விளையாடலான்னு பார்க்கலாம். சுட்டீஸ், கீழே கொட்டையை போட்டுக்கலாம். சுட்டீஸ், இப்போ நம்ம புளியாங்கொட்டையை கீழே போட்டாச்சு. இப்போ நம்ம அடிக்கலாம். இப்போ நடுவில் இங்கே ஸ்பேஸ் இருக்கிறதுனால இது போயிட்டு 2 கொட்டையை எடுத்துட்டோம். சுட்டீஸ், இந்த புளியாங்கொட்டையோ இல்லை கல்லை வச்சு நீங்கள் இந்த மாதிரி சம்மர் டைமில் வீட்டில் விளையாடி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுட்டீஸ்.